ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம் மிக உச்சகட்டத்தில் இருக்கின்ற நாள். இன்றைய நாளுக்கு பிறகு 2 நாட்கள் அமைதியான நாட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழுவின் விதிமுறை. ஆனால் இந்த இறுதி நாளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக பிரசாரம் செய்கின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடமிருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று இணைத்திருக்கிறோம் அவரை. வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம். இந்த முறை தேர்தல் வழமையான தேர்தல்கள் 2 போட்டியாளர்களிடையில் நேரடியான போட்டியாக இருக்கும். இம்முறை தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமானதாக கணிக்கப்படுகிறது. 3 பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இல்லாவிட்டால் 4ஆவதாக நாமல் ராஜபக்ச, அதுபோல 5ஆவதாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேசன் ஆகியோரையும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த தேர்தல், இந்த போட்டிக்களம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? முதல்ல ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவான செயல் திட்டங்கள்ல ஈடுபடுறேன்னு சொல்றதை விட இந்த நாட்டுக்கு எங்கட மக்களுக்கு இன்றைய நிலைமையில தேவையானவர், அவசியமானவர், தேவையானவர் என்ற வகையில தான் என்னுடைய அந்த தெரிவு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அது இந்த தேர்தலுக்கு முதலிருந்தே அவர் பிரதமராக பொறுப்படுத்த காலகட்டத்திலிருந்தே நான் அந்த நிலப்பாட்டில் இருந்து கொண்டுதான் செயல்படுகின்றேன். அடுத்தது உங்களுடைய கேள்வி என்ன மாதிரி இருக்கின்றது என்று சொல்லி, பொதுவாக ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளில் இருந்து கொண்டு தங்களோட நிலப்பாட்டில் இருந்தோன்னு சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு அந்த விருப்பு இருக்குது, அந்த விருப்பம் இருக்குது, அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் வர வேணும், வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பரந்துபட்ட மக்கள் மத்தியில், குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியிலையும், அதே நேரத்தில் நாடு தழுவின ரீதியில் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் அந்த கடற்தொழில் மக்களிடமும் நான் அந்த பிரச்சார வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றேன். சாதகமாக இருக்கிறதாகத்தான் நம்புகின்றேன். நீங்கள் இறுதியாக இடம்பெற்ற பிரசார கூட்டங்களிலும் அதுபோல ஊடக சந்திப்புகளிலும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ன காரணத்தால் மீண்டும் ஒரு தடவை இந்த அவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், அதுபோல அவர் பொறுப்பு எடுத்துக்கொண்டால் நாட்டின் பொருளாதார நிலை எவ்வாறு மேம்படும் என்பது குறித்து தெரிவித்திருந்தீர்கள். இந்த நல்லாட்சி கால அரசாங்கத்திலே இருந்த ஜனாதிபதி, அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த இடைக்காலத்தில் 2 வருடங்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்த ஜனாதிபதிக்கும் இடையில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீர்கள்? நீங்களே உங்களுடைய கேள்வியில அந்த பதிலும் இருக்கின்ற நினைக்கின்றேன். அன்றைக்கு அவர் பிரதமராக இருந்தவர், இன்றைக்கு நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக இருக்கின்றார். அந்த வகையில தன்னுடைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளையும் அவரோட கூட இருக்கின்ற எங்களை போன்றவர்களுடைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், நாடு தொடர்பாக, நாட்டு மக்கள் தொடர்பாக இருக்கக்கூடியவற்றை அவர் வெளிப்படுத்துகின்றார் என்று நினைக்கின்றேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் நீண்ட காலமாக தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகளுக்கான அரசியல் தீர்வு சம்பந்தமாக நீண்ட காலமாக நாங்கள் எதை சொல்லி வந்தோம். உங்களை சந்திக்கின்ற போதெல்லாம் நான் என்னுடைய கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதுல ஆரம்பிக்கிறது தான் சரியானதாக, ஆரோக்கியமானதாக, சாத்தியமாக இருக்கும் என்றதை நாங்கள் முன்னிறுத்தி வந்திருக்கின்றோம். அது உங்களுக்கும் தெரியும். அதே நேரத்தில் நாங்கள் இவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிடமும் இது என்ன மாதிரி அந்த கட்டங்களாக கொண்டு போகலாம் என்றதை முன்னிறுத்தி இருந்தோம், கலந்துரையாடி இருந்தோம். அந்த வகையில் அவர் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட, தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட அதை சேர்த்திருக்கின்றார். இந்த 3 கட்டங்கள் எவ்வாறு இருக்க முடியும் என்றதை அவர் சேர்த்திருக்கின்றார். முதலாவது கட்டம், அதாவது நிறைவேற்று அதிகாரத்துக்கு ஊடாகவும் நிர்வாக ஏற்பாடுகளுக்கு ஊடாகவும் எடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்களை உடனடியாக மாகாண சபைக்கு வழங்குதல். அதுக்கு ஜனாதிபதி ஒரு கையெழுத்து போட்டால் போதும், அவ்வளவுதான். 2ஆம் கட்டம், நாடாளுமன்றத்தில் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, அன்றைக்கு 100 பேர் கூடினால் அந்த 100 பேரில் 51 பேர் வாக்களித்தால் போதும். அப்புறம் 3ஆம் கட்டம், நாங்கள் 3இல் 2க்கு போக வேண்டி வரும். அப்போ இந்த கட்டங்களாக நாங்கள் நடைமுறை சாத்தியமாக முன்வைத்ததை அவரும் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மனதில் பதித்து இந்த அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட அதை முன்வைத்திருக்கின்றார்.
இந்த நீங்கள் சொன்ன போல தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அந்த 3 கட்டங்களாக முன்வைத்த விடயத்துக்கும் சஜித் பிரேமதாச 13 முழுமையாக அமுல்படுத்துவேன் என்று குறிப்பிட்ட விடயத்துக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி இந்த இடத்திலே தாங்கள் அந்த சமஷ்டி அதுபோல 13ஆம் சீர்திருத்தம் இவற்றின் அடிப்படையில் தான் சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக இப்போது சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த வித்தியாசம் என்று சொல்லப்படுவதும் இந்த 13 முழுமையாக அமுல்படுத்தப்படுவது அதுபோல நீங்கள் சொன்னது போல 3 கட்டங்களாக வருவது இதற்கிடையில் காணப்படுகிற அந்த பாரிய வித்தியாசம் பற்றிய ஒரு குழப்பம் வெளியே இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்துவீர்களா? குழப்பம் யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரிய இல்லை. இது ஒரு நடைமுறை சாத்தியமாக நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நானும் நான் சார்ந்த கட்சியும் இந்த அரசியல் தீர்வு எவ்வாறு இருக்க முடியும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முன்வைத்த பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபாகரன் தலைமையிலான அந்த இயக்கம் அல்லது பிரபாகரன் மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம் அல்லது பிரபாகரன் மேலே இருக்கக்கூடிய உயிர் அச்சுறுத்தல் காரணமாக எல்லாரும் அதை மறுத்தளித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் இலங்கை தென்னிலங்கை அரசியல்வாதிகளும் அதே நேரத்தில் இந்தியா சர்வதேச சமூகம் அதே போல இந்த பெரும்பான்மையான தமிழ் மக்களை பெண்ணுத்தப்படுத்துகின்ற பெரும்பான்மையான அரசியல் தமிழ் கட்சிகள் கூட இன்றைக்கு அதை முணுமுணுக்க வழிகிட்டு இருக்கின்றார்கள். இதுதான் சாத்தியம் என்று சொல்லி அதனுடைய யாருக்கும் குழப்பம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அடுத்தது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வாரதாக கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் இங்கு நாங்கள் அந்த எங்களுடைய கொள்கை அல்லது எங்களுடைய சித்தாந்தம் அல்லது எங்களுடைய அணுகுமுறை செய்வோம் செய்விப்போம் என்பதை முன்னிறுத்தி நான் வருகின்ற பொழுது நான் அதில் நம்புகின்றேன். ஆட்சியில் பங்கெடுத்து அதை என்னால் செய்விக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதை சொல்லுகின்றேன். இந்த உங்களது 30 ஆண்டுகால நாடாளுமன்ற பயணம், அதற்கு முதலில் வாழ்த்துக்கள். இத்தனை நீண்ட காலம், அதாவது நீங்கள் ஒரே கொள்கையில் பயணிப்பவர் என்ற அடிப்படையிலும் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளிடமிருந்து வேறுபட்டு பயணிக்கின்ற ஒரு அரசியல் தலைவர் என்ற அடிப்படையிலும் இந்த 30 ஆண்டுகால நாடாளுமன்ற பயணம் சொல்கின்ற செய்திகள் பல. இதன் மூலமாக இப்போது உங்களுக்கு என்று திரண்டிருக்கின்ற ஒரு தனியான ஆதரவு, தொடர்ச்சியாக நீங்கள் நாடாளுமன்ற பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விடயங்களோடு சேர்த்து இப்பொழுது நீங்கள் சொன்னது போல ஆட்சியிலே ஒரு பங்காளராக இருந்து செய்வோம் செய்விப்போம் என்ற விடயம் உங்களால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த பொருளாதார பாதிப்பு அதுபோல கடந்த 2 ஆண்டுகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்பெடுத்து நாட்டை கொண்டு சென்ற விதம், இவை தமிழர்களுக்கு தந்த நன்மைகளை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் இனி வரும் காலம், இந்த 5 வருட காலங்களில் இனி நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பங்காளராக பயணிக்கும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூலமாக தமிழ் மக்களுக்கு தீர்வை தவிர தரக்கூடிய ஏனைய விடயங்கள் என்று என்னென்ன சொல்லுவீர்கள்? இதுல இந்த முதல்ல நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கு என்னுடைய நன்றிகள். இரண்டாவதாக இந்த தமிழ் தேசியம் என்று ஒரு ஒரு மாய ஒரு கற்பனையை அறிந்தோ அறியாமலோ இன்றைக்கு சிலர் அதை உச்சரிக்கின்ற மாதிரி இருக்கின்றது. அது என்ன தமிழ் தேசிய பிறப்பு? இபிடிபியை பொறுத்த வகையில் அது எந்த பிறப்பில் இருக்கின்றது? அதாவது உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான ஒரு தேசியமாக அது இருக்கலாமே ஒழிய, இப்போ நாங்கள் எதை சொல்லுகின்றோமோ அதை சொல்லுகின்றவர். தமிழ் தேசிய பிறப்பு என்று சொன்னால் எனக்கு அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இபிடிபியில் டக்ளஸ் தேவானந்தா தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு புறம்பாக செயல்படுகின்றாரா என்றால் அப்படி இல்லை. அதாவது ஒரு அர்த்தபூர்வமாக நடைமுறை சாத்தியமாக இபிடிபியில் டக்ளஸ் தேவானந்தா தான் அதை பாதுகாத்து முன்னெடுக்கின்றதாக நான் கருதுகின்றேனே ஒழிய, தமிழ் தேசியம் என்று பேசுகின்றவர், அதாவது இந்த என்னுடைய தமிழ் தேசியத்துக்கும் அந்த சக தமிழ் கட்சிகளுடைய தமிழ் தேசியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், இந்த ஒரு மனித உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கு. அந்த கொலஸ்ட்ரால்ல குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு, நல்லது கெட்டது இருக்கு. அப்ப என்னுடைய தேசியம் குட் கொலஸ்ட்ரால், நல்லது. அவர்களுடைய தேசியம் பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட ஒரு கெட்ட ஒரு கொலஸ்ட்ரால், கொழுப்புச்சத்து. அப்ப நல்ல கொழுப்புச்சத்து இருந்தால் நீண்ட காலத்துக்கு அந்த மக்கள் உயிர் வாழலாம். கெட்ட கொழுப்புச்சத்து பேட் கொலஸ்ட்ரால் இருக்குமா இருந்தால் அது அப்ப ஆக்கள் செத்து கொண்டிருப்பினும். இதுதான் தமிழ் மக்களுடைய வரலாற்றில் நடந்து முடிந்த விடயம். அப்படியே என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு என்னுடைய கொள்கைக்கு, என்னுடைய கட்சியினுடைய கொள்கைக்கு நாங்கள் எதை மக்களிடம் முன்வைக்கின்றோமோ
அந்த மக்கள் தான் என்னை கடந்த 30 வருடமாக தெரிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். நான் நினைக்கின்றேன் வர இருக்கிற தேர்தலில், ஜனாதிபதி தேர்தல் முடிந்து வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், இபிடிபியால என்னால கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகின்றேன். அதே போல இந்த 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 இடைக்கால பட்டியல், உங்களுக்கு தெரியும், இந்த மாகாண சபையில 3 விதமான பட்டியல்கள் இருக்கின்றன. அந்த ஒன்று மாகாண சபைக்குரிய பட்டியல், மற்றும் மத்திய அரசாங்கத்துக்குரிய பட்டியல், அடுத்தது இந்த கங்கரன் லிஸ்ட் என்று சொல்றது, அதாவது 2. அப்ப இதுல ஒரு சில விடயங்களை தவிர மற்ற அனைத்து பட்டியல்களையும் அனைத்து அதிகாரங்களையும் மாகாண சபைக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நாங்கள் நீண்ட காலமாக வைத்து வருகின்றோம். அது கூட எங்களுடைய அம்மான் ரணில் விக்ரமசிங்கவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். மற்ற இந்த 2வது சபை, செனட் சபை என்றதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் ஏனைய பிரதான வேட்பாளர்கள் எல்லாம் முன்னணியில் நிற்கிற ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஏனைய இருவரும் எந்த அளவுக்கு அதை உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக அதை சொல்லி வந்தார்களோ அல்லது அதுக்குரிய நிலையில் இருக்கிறார்களோ தெரியாது. ஆனால் அம்மான் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்த வகையில் 2005ஆம் ஆண்டு அவர் தேர்தலில் முன்னிக்கின்ற பொழுது கூட அண்டையிலிருந்து அவர் அதை சொல்லி வந்திருக்கின்றார். அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்வி, அடுத்தது என்னது? இல்லை, அவர் இனிவரும் காலத்தில், அதாவது அடுத்த 5 ஆண்டுகளில் அவர் ஜனாதிபதியாக மறுபடி தெரிவு செய்யப்பட்டால் தமிழ் மக்களுக்கு இந்த பொருளாதார நன்மைகளை அவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார். தீர்வு திட்டங்களில், இப்போ நீங்க குறிப்பிட்ட தீர்வு திட்டங்களை தாண்டி வேறு எந்தெந்த விடயங்களில் தமிழ் பேசும் மக்களுக்கு, உங்களுடைய குறிப்பாக நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை அவர் வழங்க காத்து? அதாவது அவருடைய வாக்குறுதிகள் பிரதானமாக நாடு தழுவின ரீதியில எல்லாரும் சமம் என்ற வகையில தான் அவருடைய அந்த கொள்கைகள், வேலை திட்டங்கள் செல்லுகின்றன. அதே போல எங்களுடைய மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள், எல்லாம் மலையகத்தில் இருக்கிற மக்களுக்கும் அந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கும் விசேடமான ஏற்பாடுகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை அவர் கொண்டிருப்பதாகத்தான் நான் நம்புகின்றேன். என்று அவரோடு நான் சமீப காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷங்களுக்கு மேலாக சேர்ந்து பயணிக்கின்றேன் என்ற வகையில் என்னால் அதை பார்க்க முடியும். அதை விட உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இப்போ நான் தமிழ் பேசுகின்ற தரப்புகளைத்தான் நான் அடிக்கடி என்னுடைய இதுகளில் நான் சொல்லுகின்ற விடயம், இந்த தமிழ் பேசுகின்ற தரப்பு அரசியல்வாதிகள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோடு தங்களோட சுயலாபங்களுக்காக, சுய தேவைகளுக்காக அவைகளோடு உறவு வைத்துக் கொண்டு பிரபார் உள்ளடங்கலாகும். கடைசியில் வந்து சொல்லுவார்கள், அரசாங்கம் ஏமாற்றி போட்டுது. நான் அப்படி சொன்னதும் கிடையாது, சொல்ல போறதும் அல்ல. அதான் அந்த செய்வோம் செய்விப்போம் என்ற சொற்பதத்தை நாங்கள் அண்டையிலேருந்து குறிப்பிட்டு வருகின்றோம். நாங்கள் எதை சொன்னாங்களோ அதை செய்திருக்கின்றோம். ஆனால் என்னுடைய என்னுடைய பக்கத்துல எனக்கு போதுமான வாக்குகளும் ஆசனங்களும் கடந்த காலத்துல கிடைக்காமல் போனபடியினார் என்மேல பிரபான் உள்ளடங்களாக என்மேல சேறு பூசப்பட்ட அரசியல், என்னை எத்தனையோ தடவை கொல்ல முற்பட்டது, அல்ல என்னோட கூட இருந்தவர்களை கொண்டது, அல்லது என்னோட கூட இருந்தவர்களை அச்சுறுத்தினது, அல்ல ஒரு பொய்யான பிரச்சாரம். இந்த ஹிட்லருடைய பாணியில இந்த கோயபால் சென்றவன் வந்து என்ன மாதிரி ஒரு பொய்ய பல தடவை சொன்னால் உண்மையாக எடுக்கப்படும் என்பது போல கடந்த காலத்தில் என் மேலேயும் கட்சி மேலேயும் அளவுக்கு அதிகமாக இல்லாத பொல்லாத ஒரு பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் கடந்த காலத்தில் செய்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது எடுபட்டிருக்கின்றது. மக்கள் மத்தியில் அது ஆழமான ஒரு பொய் என்றதை அவர் விளங்கி கொண்டு அவர் இன்றைக்கு அதிலிருந்து வெளியில வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதான் நான் முதல்ல சொன்னேன், வர இருக்கிற தேர்தல்களில் எனக்கும் இபிடிபிக்கும் கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் மக்கள் தருவார்களாக இருந்தால் வெகு விரைவில் 1-2 வருஷத்துக்குள்ள எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பல வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு அர்த்தபூர்வமானதாக நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை காணலாம் என்று நான் நம்புகின்றேன். இல்ல, நீங்க சொன்னது போல, அதாவது முன்பிருந்து உங்களுக்கான
அடிக்கடி நீங்கள் தேர்தல் முன்வைக்கின்ற கோரிக்கை அதிகமான வாக்குகளை தாருங்கள், உங்களது கரங்களை மேலும் பலப்படுத்துங்கள், அதிகமான ஆசனங்களை தாருங்கள் என்று. இந்த தொடர்ச்சியாக இந்த சேறு பூசல் இல்லாவிட்டால் பொய் பிரசாரம் மக்களிடம் எடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன இருக்க முடியும்? அதாவது இன்று வரை நீங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கான சேவை செய்கின்ற ஒருவராக இருந்திருந்தால் அந்த ஆதரவு இப்போது வவுனியாவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு, நீங்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்டு வருகின்றீர்கள், அந்த இன்னும் அந்த சேறு பூசலை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு மக்கள் அதை உணர்ந்து வருகின்றார்கள். உங்களுடைய கூட்டங்களும் தெரியும். மன்னார்ல அல்ல முல்லைத்தீவுல அல்ல கிளிநொச்சியில அல்ல யாழ் மாவட்டத்துல எங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் உள்ள பிரதேசங்கள்ல இன்றைக்கு அது அதிகமாக பல மடங்கு அதிகமாக இன்றைக்கு அவர்கள் அணிதிரண்டு வருகின்றார்கள். ஆனால் அதான் சொல்ல ஒரு மாற்றம் ஒன்று இருக்கின்றது. அந்த மாற்றம் நிச்சயம் இந்த ஜனாதிபதி தேர்தல் உள்ளடங்களாக வர இருக்கின்ற தேர்தலில் அது வெளிப்படும் என்று நான் நம்புகின்றேன். அந்த மாற்றத்தை நோக்கி எங்களுடைய செயல்பாடுகள் அணுகுமுறைகள் தொடரும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னொரு முக்கியமான கேள்வி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது ஒரு சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுகிறார். அந்த தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் கிடையாது. அதன் காரணமா அவரோடு இன்னும் பல பேர் சேர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக முன்னைய கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் மஹிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்த பல பேர் கூட புதுதான் சேர்ந்திருக்கிறார்கள். அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இதுதான். அதாவது தன்னோடு வருகின்ற அத்தனை பேரையும் சேர்த்துக் கொள்கின்றார். இதன் காரணமாக இனி வரப்போகின்ற ஆட்சியிலும் இவர்கள் குறிப்பாக ஊழல்வாதிகள் என்று முன்பு குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் பங்காளர்களாக வந்து விடுவார்கள் என்று. இது பற்றி அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு அமைச்சரின் அடிப்படையில் உங்களது பதில் என்ன? நான் நினைக்கின்றேன் வர இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஏற்பாடு தொடராது. இடையில தேர்தல்கள் வேற இருக்கின்றது. அதாவது ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக இருந்தால் சில வேளை நாடாளுமன்ற தேர்தல் கொஞ்சம் பின்போகலாம். ஆனால் ஏனையவர்கள் வருவார்களாக இருந்தால் இந்த உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு போக வேண்டி இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் போதிய பலம் இல்லை. அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்காவும் வந்து பிறகு உடனடியாக இல்லாவிட்டாலும் விரைவில் தேர்தலுக்கு போவார் என்று நினைக்கின்றேன். அந்த நேரத்தில் அப்படியான இதுகள் இருக்குமாக இருந்தால் அவையெல்லாம் கழுவப்பட்டு புதியவர்கள் அவரோடு அணிதிரள்வார்கள். நானே திரும்ப திரும்ப ரணில் விக்ரமசிங்காவை பற்றி சொல்லுகின்றேன். ஏனென்றால் அம்மான் என்ற ஒரு பதத்தோடு நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், அவர் இந்த கடந்த 1.5-2 வருஷங்களுக்குள் தன்னை நிரூபித்திருக்கின்றார். எல்லா பொருளாதார ரீதியாக அபிவிருத்தியில நாளாந்த பிரச்சனைகள்ல விசேடமாக தமிழ் பேசுகின்ற மக்கள் வடக்கு கிழக்குல மலையகத்தில எல்லாம் வந்து நிரூபிச்சிருக்கின்றார். அப்ப நாங்கள் அவரோடு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பயணிப்போமாக இருந்தால் நாளைக்கு நிச்சயம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காணலாம் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நடைமுறை சார்ந்த நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள கூடின காலம் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்துக்கு போய் வருகின்றேன், மக்களால் தெரிவு செய்யப்பட்டு போய் வருகின்றேன் என்ற வகையில என்னுடைய அனுபவங்களைத்தான் நான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் திரும்ப திரும்ப நான் சொல்ல முற்படுகின்றேன். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது இந்த முறை இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த தேர்தல்கள் எல்லாம் மிக குறைவான வாக்குகளை எடுத்துக்கொண்ட அனுரகுமார் திசாநாயக்க மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பும், சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையிலும் அவர் கூடுகின்ற கூட்டங்களை பொறுத்தவரையிலும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு, ஒரு அலை ஒன்று வீசிக்கொண்டிருக்கிறது. இது ஏதாவது ஒரு விதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அவர் ஒரு நேரடி போட்டியாளராக கருதுகின்றீர்களா? அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? அதாவது நான் தனிப்பட்ட வகையில சஜித் பிரேமதாசாவையோ அல்லது தனிப்பட்ட வகையில அனுரகுமார் திசாநாயக்காவோ நான் விமர்சிக்கவில்லை. அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் மற்ற அவர்கள் முன்வைத்திருக்கின்ற வேலை திட்டங்கள் என்னுடைய அனுபவங்கள் இருந்து கொண்டுதான் இந்த கருத்தை நான் சொல்லுகின்றேன். அப்ப இந்த 1.5-2 வருஷத்திற்குள் உங்களுக்கு தெரியும், கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில எங்களுடைய நாடு பொருளாதார ரீதியாக ஆதாள பாதாளத்துக்குள் விழுந்து விட்டது. அது தனிய கோட்டாபய ராஜபக்சனுடைய செயல்பாடு மாத்திரம் அல்ல. ஏனைய கடந்த காலத்துல தேவையற்ற அந்த அழிவு யுத்தம், அதுக்கு பிறகு வந்த இந்த கொரோனா என்ற இந்த உலக தொற்று, இதுகளால எங்கட நாடு ரொம்ப பாதிப்புகளை உள்ளாகி இருந்தது. எங்கட நாடு மாத்திரம் இல்லை, எல்லா நாடுகளும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட பொருளாதார ரீதியாக வரிசையில் நின்றது,
அல்லது பொருள் தட்டுப்பாடு, விலையேற்றம். அப்போ அந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அதிலிருந்து இலகுவாக மேவி விட்டன. ஆனால் எங்களை போன்ற நாடுகளால முடிய இல்லை. அப்போ அந்த வகையில் கோட்டாபய ராஜபக்ச இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதில் 3-4 பேரில் அம்மான் ரணில் விக்ரமசிங்காவை தவிர ஏனியவர்கள் தட்டி கழித்து விட்டார்கள். அப்போ நான் நினைக்கின்றேன் இவர்கள் இந்த சுமையை, நாட்டு சுமையை, அந்த மக்களுடைய சுமையை பொறுப்பெடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் தங்களுடைய அரசியல் நலன்களில் இருந்து கொண்டு பார்க்கின்றார்கள் என்றால் என்னுடைய கணிப்பு. அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் பொறுப்படுத்தியிருந்திருந்தால் தங்களை நிலைநிறுத்தி இருக்கலாம். அப்போ அவர்களால் பொறுப்பும் எடுக்க முடியவில்லை, தங்களை நிலைநிறுத்தவும் முடியவில்லை. அப்போ அந்த வகையில் தற்துணிவோடு அவர் முன்வந்து அவர் முன்வரைக்கும் அவருக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றுதான் இருந்தது, அவற்ற ஒரு ஆசனம் மாத்திரம். மற்ற எல்லாரும் இந்த மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையான ஆட்கள். அப்போ அவர்களுடைய ஆதரவோடு தான் அவர் இதை முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையோட அதில் எல்லாருக்கும் அவர் இடம் கொடுக்க இல்லை. உங்களுக்கு தெரியும், அவருக்கு பல அழுத்தங்கள் இருந்தால் எனக்கு தெரியும். எல்லாருக்கும் இடம் கொடுக்க இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மாத்திரம்தான் இடம் கொடுத்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் தெளிவாக சொல்லுகின்றார், அதாவது குற்றம் செய்தவர்கள் தன்னோடு அவர் உங்களுக்கு தெரியும் ஒரு நீதி இருக்கலாம் போய் வரக்கூடிய இந்த நாடு இன்றைக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. வருமனவே அரசியல் குற்றச்சாட்டுகளோட நாங்கள் அதை பார்க்க முடியாது. நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அல்ல நிரூபிக்கப்படக்கூடிய சான்றிதழை முன்வைத்தால் தான் நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் வெளிப்படையாக சொல்லு. எனக்கு அவரை பற்றி தெரிந்தவன் என்ற வகையில் நான் இதை சொல்லுகின்றேன். அப்போ என்ன சொல்ல வாரன் என்றால், நாளைக்கு ஒரு தேர்தல் ஒன்று நடக்க இருக்கின்றது, ஒரு நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் மக்கள் அதை தீர்மானிக்கின்ற பொழுது அவர் ஒரு காலம் அதுக்கு தடையாக இருக்க போறதல்ல. அல்ல நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பிலையும் அல்ல நீதிமன்ற செயல்பாடுகள்லையும் அவர் தலைப்போட மாட்டார் என்று நம்புகின்றேன். இப்போ கிட்டடியில் உங்களுக்கு தெரியும், ஒரு சுகாதார அமைச்சருக்கு என்ன நடந்தது, அப்படியே நீதிமன்ற தீர்ப்பில் தலை போட வேணும் என்று சொன்னால் போட்டிருக்கலாம். அதுபோல வேற ஒரு சிலருக்கும் அவ்வாறு நீதிமன்ற இதில் அது தலை போட்டதா எனக்கு தெரிய இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு கூடாகத்தான் அவர் அதை பார்ப்பார் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் போன்ற விடயங்களில் உயர் நீதிமன்றம் சொன்ன விடயங்களை நாடாளுமன்றத்திலே சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை என்று ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது சட்டத்துறை சார்பாக. அந்த விடயம் தொடர்பாக அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பக்க சார்பான குற்றச்சாட்டை ஒழிய அது உண்மை அல்ல. அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் அதை நிரூபிக்கும் தானே, அல்ல வேற இருக்கிற தேர்தல்கள் மக்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் தானே. ஆனால் நாங்கள் அதை மட்டும் சற்று பொறுத்திருப்போம். 2-3 நாட்கள் இருக்கின்றன. இந்த 2-3 நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் எது சரி பிழை என்று சொல்லி. ஆனால் நான் 30 வருஷமாக தொடர்ந்து நாடாளுமன்றம் சென்று வருகின்றேன். வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலும் நான் போட்டி போட இருக்கின்றேன். இந்த முறை எனக்கு கூடின ஆசனங்களும் கூடின வாக்குகளும் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்த மாதிரி 15-20 ஆசனங்கள் எல்லாம் எதிர்பார்க்கவில்லை. நான் 4-5 ஆசனங்களைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த 4-5 வடக்கு கிழக்கில் ஒரு 4-5 ஆசனங்கள் எனக்கு கிடைக்குமாக இருந்தால் அப்படி பிரச்சனை இல்லை. நான் அமைச்சரவையில் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கின்றேன். அப்போ என்னுடைய அனுபவங்கள், அதை விட எனக்கு என்னுடைய தேசிய நல்லிணக்கம், நாடு தழுவின ரீதியில் என்னுடைய தேசிய நல்லிணக்கமும் வலுவாக இருக்கின்றன. அந்த தேசிய நல்லிணங்களுக்கு கூடாக கடந்த காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை நான் தீர்த்திருக்கின்றேன். அது இப்போ சொல்றதுக்கு நாங்கள் பட்டியலிட வேண்டியிருக்கும். அவரோட நேரம் காணாதபடியினால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த பட்டியலை நான் உங்களுக்கு தரலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது இந்த தேர்தல் அதுக்கு முதல் வந்த காலங்களில் பல்வேறு பிரிவுகளாக பல்வேறு பிளவுகளாக இப்பொழுது தெரிகிறது. நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இன்னொரு பிரிவு தமிழ் பொது கட்டமைப்பு என்று தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக இந்த அரசியல் பரப்பிலே நீண்டகால அனுபவம் மிக்கவர் என்ற அடிப்படையிலும் நீங்கள் சொன்னது போல ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகமாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிக காலம் பயணித்தவர் என்ற அடிப்படையிலும் உங்களது கருத்து என்ன? இதை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? அது என்னென்றால் உங்களுக்கு தெரியும், நானும் ஒரு காலகட்டத்தில்
ஆயுதம் தூக்கி போராடின. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோட நாங்கள் அந்த ஆயுத போராட்டத்தை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஊடாகத்தான் எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றதை முன்வச்சு 90ஆம் ஆண்டு நான் கொழும்புக்கு சென்றேன். அதாவது மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி, ம். அதே நேரத்துல தேசிய நீரோட்டத்துல கலந்து கொள்றது, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஊடாக தேசிய நல்லிணக்கத்துக்கு உள்ளூடாகத்தான் எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஆனா அன்றைக்கு பிரபான் உள்ளடங்களாக சக தமிழ் தரப்பினர் என்ன சொன்னார்கள்? இது துரோகம், இதுல ஒன்றும் இல்லை, நாடாளுமன்றத்துக்குள்ளால தீர்க்க முடியாது, பேச்சுவார்த்தைகளால தீர்க்க முடியாது என்றெல்லாம் பல பரப்புரைகளை செய்தார்கள். என் மேலெல்லாம் சேறு பூசினார்கள், என்னை கொள்ளுவதற்கெல்லாம் முற்பட்டார்கள். என்னோட கூட இருந்தவர்கள் எல்லாம், அற்புதமான தோழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு எது நடந்தது? அரசன் அன்றறுப்பான், தெய்வம் நின்றறுக்கும் என்ற வகையில் இன்றைக்கு நான் சொல்லி வந்ததுதான் இன்றைக்கு எல்லாரும், பெரும்பான்மையான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்தியா உள்ளடங்களாக, சர்வதேச சமூகம், தென்னிலங்கை உள்ளடங்களாக ஏற்றுக்கொண்ட விடயமாக இருக்கின்றது. அன்றைக்கு நான் சொன்னதை அன்றைக்கே ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இந்த இடம்பெயர்வுகள், அழிவுகள், துன்பங்கள், துயரங்கள் எங்கட மக்களுக்கு கிட்டி இருக்காது. இது இன்றைக்கு அந்த மக்கள் உணர்ந்து வருகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த ஐக்கியம், ஒற்றுமை தென்னிலங்கைக்கு காட்ட வேணும், இந்தியாவுக்கு காட்ட வேணும், வெளி உலகத்துக்கு காட்ட வேணும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. 74ஆம் ஆண்டுல இருந்து சொல்லப்பட்டது. ஏனென்றால் அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எங்களோட தேசிய தலைவர் அப்பா பிள்ளை அமுதலிங்கம் காலத்தில் இருந்து, எங்களுடைய தேசிய தலைவர், தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர் அப்பா பிள்ளை அமுதலிங்கம் காலத்தில் இருந்து இந்த ஒற்றுமை, ஐக்கியம், தென்னிலங்கைக்கு காட்ட வேண்டும், இந்தியாவுக்கு காட்ட வேணும், சர்வதேச சமூகத்துக்கு காட்ட வேணும். அப்போ நாங்களும் அப்போ ஆரம்பத்தில் அதுக்கு எடுபட்டு போனோம். அப்போ நாங்கள் இளைஞர்களாக இருந்த பொழுது நாங்களும் அதுக்கு எடுபட்டு போனோம். ஆனால் பிறகு எங்களுடைய இந்த வன்முறை போராட்டம், இந்த ஆயுத போராட்டம், இப்போ வன்முறை என்று நான் சொல்ல மாட்டேன், ஆயுத போராட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் வன்முறை. அப்போ எங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் எங்களோட மக்களுக்கான ஒரு ஆயுத போராட்டத்துக்குரிய தேவை இருந்தது, நியாயம் இருந்தது. அந்த வகையில நாங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நாங்கள், அதாவது இயக்க வேறுபாடுகளுக்கு அப்பால தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் சேர்ந்தது. உதாரணத்துக்கு இப்போ எல்லா இயக்கங்களும் இந்தியாவுக்கு பயிற்சிக்கு கொண்டு போனது பிரபாண்ட இயக்கம் உள்ளடங்களாக. பிரபாண்ட இயக்கத்துக்கு வந்தவர்கள் அங்க படகு கிடைக்கல என்றனோ இபி அளவுக்கு வந்திருக்கிறது. இபி அளவுக்கு வந்தவர்கள் படகு கிடைக்கல என்றனோ பிரபாண்ட படகுல ஏறி, அப்படி பலதுகள். அப்ப அந்த நேரத்துல ஒரு இன உணர்வோட, இன உணர்ச்சியோட பல இளைஞர்கள் ஜோதிகள் முன் வந்தார். ஆனா துரவசவசமாக எங்களுடைய அந்த நியாயமான அந்த ஆயுத போராட்டம் பலவீனப்பட்டு போச்சு, பலவீனப்பட்டு திசை திரும்பி போச்சு. அதுக்கு காரணம் என்ன? இந்த சகோதர படுகொலைகள். அதாவது இயக்கங்களுக்கு உள்ளுக்கும் இயக்கங்களுக்கு இடையிலும் ஏற்பட்ட முரண்பாடுகளை தீர்த்து கொண்ட முறைமை, வன்முறை, கொலை, இதுகளுக்கு கூடாக எங்களுடைய போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பி போச்சு. அந்த நேரத்தில் சர்வதேசத்தில் ஏற்பட்ட மாற்றங்களும் எங்களுடைய இந்த பலவீனப்பட்டு திசை திரும்பின நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் எங்களுக்கு கிடைச்சு. அப்போ நாங்கள் இந்த போராட்டத்தை கையை விட்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதிலேருந்து முன்னோக்கி போகலாம் என்றதுல தான் பிரபான் உள்ளடங்களாக எல்லாரும் அதுக்கு வந்தது. ஆனால் துரவசவசமாக பிரபார் அதிலேருந்து திசை திரும்பி ஒரு வன்முறையை முன்னெடுக்க வேண்டும் என்றதை போய் இன்றைக்கு என்ன நடந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த 74ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், 74ஆம் ஆண்டுல இருந்து இந்த தமிழுடைய தரப்புல ஐக்கியம், ஒற்றுமை, தென்னிலங்கைக்கு காட்ட வேணும், இந்தியா காட்ட வேணும், சர்வதேச நாட்டுக்கு காட்ட வேணும் என்று சொல்லி என்ன நடந்தது, என்ன எங்களுக்கு கிடைச்சது? அப்ப இதுல அந்த கோஷங்களை முன்வைத்தவர்கள் அரசியல் ரீதியாக அறுவடை செய்து கொண்டார்களுடைய மக்கள் அல்ல. நான் இப்ப இந்த காலகட்டத்தில் நேரத்தை கருத்தில் எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும், அப்ப தமிழீழம் தனிநாடு என்ற கோரிக்கையே
அதை ஒட்டித்தான் வந்தது. எது இந்த ஒரு வாக்குகளை அபகரிக்கிற நோக்கத்திலான் வந்தது. நாங்கள் எல்லாம் அதுக்கு எடுபட்டு போனோம். விளங்குகிறேன். ஆனா இன்றைக்கு எங்க வந்திருக்கிறோம்? ஏன் எங்களுடைய போராட்டம் பின்னடைவை நோக்கி போனது? வன்முறையாக மாறினபடியின அல்ல இயக்கங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிந்துணர்வு அல்லது இணக்கப்பாடு அல்ல பிரச்சனைகளை தீர்க்கிற நிலைமையில இல்லாதபடியின. ஆனா என்னுடைய காலகட்டத்தில் இயக்கங்களுக்கு நான் இருந்த இபிஆர்எஃப்ல நான் இருந்த காலகட்டத்தில் உள்ளியக்க படுகொலைகளுக்கு நான் இடம் கொடுக்கையில், அதே போல இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளை நான் தீர்க்கிறதுல பல பங்கு வைத்திருக்கின்றேன். அது பிரபாகரனுக்கும் டெலோவுக்குமா இருக்கலாம், இல்ல பிரபாகரனுக்கும் ஏனைய இயக்கங்களுக்கும் இடையில இருக்கலாம். நான் அதுல தலையிட்டு அதை சமாதானப்படுத்துற இதுகள் எல்லாம் வரலாறு பதில் சொல்லும். அதுக்கு நாங்கள் கன நேரம் கதைக்க வேணும், இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதைக்கலாம். நான் திருப்பி திரும்ப சொல்லவாறு என்னென்றால், இது ஒரு மாயமான் மாதிரி. பிரபாகரன் அதை கட்டினது காரணம் இபிடிபியினுடைய ஒரு தனித்துவமான அல்ல மக்களை வென்றெடுக்கக்கூடிய வகையிலான ஒரு கொள்கையும் வேலை திட்டத்தையும் வைத்தபடியினால் பிரபாகரனுக்கு ஏற்பட்ட அரசியல் பயம் காரணமாகத்தான் பிரபாகரன் தனித்தனியே போட்டி போட்டு தோல்வி கண்டவர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றதை ஒன்று சேர்ந்து கட்டி விட்டதால் ஆள் கட்டி போட்டு போயிட்டு, அப்ப கட்டி விட்டு போனோன்னா கட்டு கலண்டோன்னா கிழங்குகள் எல்லாம் சாக்குகளை கட்டப்பட்ட இருந்த கிழங்குகள் எல்லாம் உருண்டு போயிட்டுது. அந்த கட்டின சாக்கு கூட இன்றைக்கு இத்து போச்சு. எது அதாவது தமிழரசு கட்சி அது இன்றைக்கு இத்து போச்சுன்னா உக்கி போச்சு. அப்ப அப்ப ஒரு தவறான போக்குகள்ல தவறான செயல்பாடுகள்ல ஈடுபட்டிருக்கணும் என்றாதான் அதனுடைய அர்த்தம். நான் இதுல இந்த சந்தர்ப்பத்தில் அவரை நான் விமர்சிக்க வேண்டும் என்ற எல்லாம் பெரும்பாலும் இப்ப புளொட் அமைப்புல இருக்கிற தலைவரோ அல்ல டெலோ அமைப்புல இருக்கிற தலைவரோ நாங்கள்லாம் ஒரு அந்த காலகட்டத்தில் உண்டான ஒரு இலக்கை நோக்கி வெளிக்கிட்ட நாங்கள் எல்லாம் நண்பர்கள்லாம் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அந்த தவறுகளை நான் 30 வருஷத்துக்கு மேலாக சொல்லி வந்தது அன்றைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இந்த அழிவுகளோ இழப்புகளோ துன்பங்களோ துயரங்களோ நடந்திருக்காது. ஆனால் அதே நேரத்தில் புலம்பெயர்ந்த மக்களுக்கு அந்த சூழல் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. தமிழருடைய ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது, திரகடலோடியும் திரவியம் தேடுன்ற ஒரு பழமொழி. அந்த வகையில அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கனவேர் இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் போயிருந்து நல்லாக வாழுகின்றார்கள். ஆனா புலம்பெயர முடியாமல் புலம்பெயர விரும்பாமல் அதுல நீங்க டக்ளஸ் சிவானந்தையும் எடுத்துக்கொள்ளலாம். புலம்பெயர விரும்பாமல் டக்ளஸ் சிவானந்தம் புலம்பெயர்ந்து போயிருக்கலாம். எவ்வளவோ அச்சுறுத்தல்கள், எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ தடைகள் எல்லாம் இருந்தும் இந்த பீனிக்ஸ் பறவை போல நான் தொடர்ந்து முன்னோக்கி பயணிக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் என்னத்துக்காக வெளிக்கிட்டு நாங்களோ எங்களோட மக்களுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்றதுக்காகத்தான் நாங்கள் வெளிக்கிட்டோம். அந்த வகையில பிரபாகரன் மேலேயோ ஏனைய சக இயக்க கட்சி தலைவர்கள் மேலேயோ குறைகளை என அவையில மேல பழிய போடாமல் நான் என்னுடைய தோளிலே அந்த சுமையில சுமந்து கொண்டுதான் நான் போய்கொண்டிருக்கின்றேன். நினைக்கின்றேன் இந்த அம்மான் ரணில் விக்ரமசிங்கா வெல்லுவார் என்று நம்புகின்றேன். வென்று வருகின்ற பொழுது ஒரு 1.5-2 வருஷங்களுக்குள்ள எங்களுடைய மக்களுக்காக எங்களோட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள், அது அரசியல் உரிமை பிரச்சனையா இருக்கலாம், அபிவிருத்தியா இருக்கலாம், அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வா இருக்கலாம். 3 ஆணாக்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதை செய்து முடிக்கலாம் என்று நான் நம்புகின்றேன். நன்றி ஐயா, நன்றி. இந்த தேர்தல் காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். நன்றி. இந்த தேர்தல் பிரச்சாரம் மும்முறை காலத்திலும் இந்த நேரத்தை ஒதுக்கி உங்களோட விடயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு விரிவான நீண்ட உரையாடல் சந்திப்போம். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்தில் நாங்கள் விரிவாக கதைக்கலாம். ரொம்ப நன்றி. நீங்க நல்லா செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.